ஹாய் எல்ஜே ஃபேமிலி. ஒரு ஈவென்ட்காக ரெடி ஆயிட்டு இருக்கேன். இப்போ ஒரு இமெயில் வந்தது நம்மளோட எல்ஜே ஃபேமிலி மெம்பர் கிட்ட இருந்து. அதனால அந்த ரெடி ஆகிற அந்த ஒரு விஷயத்த கூட நிறுத்திட்டு இந்த வீடியோ உங்களுக்காக ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா இந்த மெசேஜ் கண்டிப்பா நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும். இந்த மெசேஜ் என்னை விட்டு போயிடக்கூடாது இந்த ஐடியா அப்படின்றதால நான் உடனே கேமரா ஆன் பண்ணி உங்களுக்காக ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். என்ன மெசேஜ்னா, நேற்றுக்கு நான் ஒரு இமெயில் அனுப்பியிருந்தேன். அந்த இமெயிலே நான் உங்களுக்காக ஒரு கம்யூனிட்டி போஸ்டாகவும் யூடியூப்ல போட்டிருந்தேன். நீங்க யாருக்குமே காம்படிஷன் கிடையாது. உங்களுக்குமே யாருமே காம்படிஷன் கிடையாது. லைஃப் அப்படின்றது காம்படிஷன்ல ஒர்க் ஆகிற ஒரு கேமே கிடையாது. ஏன்னா உங்களோட அசைன்மெண்ட் வேற. உங்களோட காம்படிட்டர்னு நீங்க யார் நினைக்கிறீங்களோ அவங்களோட அசைன்மெண்ட் கம்ப்ளீட்டா வேற. நம்மளுக்கு ஒரு கிளாஸ் ரூம்ல ஒரு டீச்சர் இருப்பாங்க. அந்த டீச்சர் வந்து எல்லாருக்குமே ஒரே அசைன்மெண்ட் தான் கொடுப்பாங்க. நீங்க எல்லாரும் இதை செஞ்சுட்டு வாங்க, நாளைக்கு நான் பாக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. பட் கடவுள் நம்மள இங்க அனுப்பும்போது இந்த யூனிவர்ஸ்ல ஒருத்தருக்குமே ஒரு ஸ்பெஷல் அசைன்மெண்ட் கொடுத்து அனுப்பியிருக்காரு. ஸோ நீங்க ஒரு பாத்ல போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த பாத் உங்களோட காம்படிட்டருக்கும் அதே ஜேர்னி தான் அவர் போகணுன்ட்டு அவசியம் கிடையாது. அவரோட அசைன்மெண்ட் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஓகே, அதை எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இமெயில் நிறைய பேருக்கு ரெசோனேட் ஆச்சு. அண்ட் இந்த கம்யூனிட்டி போஸ்ட்ல இருந்து எனக்கு நிறைய இமெயில்ஸ் வந்தது நம்மளோட எல்ஜே ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட இருந்து. இது என்ன எவ்வளோ டச் பண்ணுச்சு அப்படின்ற மாதிரி. அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னா எனக்கு அந்த இன்ஸ்பயர்டா ஃபீல் பண்ற விஷயங்களை நான் உடனே உடனே உங்ககிட்ட ஷேர் பண்ணுவேன். அண்ட் இந்த விஷயம் எனக்குமே பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சோல்ஃபுல்லா கனெக்ட் ஆச்சு. அண்ட் இப்போ எனக்கு ஒரு இமெயில் வந்தது நம்மளோட எல்ஜே ஃபேமிலி மெம்பர் கிட்ட இருந்து. சொன்னேன்ல, அவங்களோட லைஃப் ஸ்டோரியில எவ்வளோ இந்த காம்படிஷன் அப்படின்ற ஒரு விஷயத்த நினைச்சு அவங்க ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது அவங்க அவங்க ஒரு லேடி, அவங்க ஹஸ்பண்டே வந்து அவங்க காம்படிஷனா தான் நினைக்கிறாங்க. அவர்கிட்ட எப்பவுமே கம்பீட் பண்றாங்க. அது ஒரு ஈகோயிஸ்டிக் மனநிலை ஆகுதுன்ற மாதிரிலாம் எனக்கு பெரிய இமெயில் எழுதியிருந்தாங்க. அந்த பர்சனல் விஷயத்துக்குள்ள நான் போக விரும்பல. பட் நம்ம எல்லாருக்குமே வந்து பர்சனலி, ப்ரொஃபஷனலி, இமோஷனலி, ஸ்பிரிச்சுவலி ஏதோ ஒரு விஷயத்த வந்து நம்ம காம்படிஷனா நோக்கி என்னோ பண்ணிட்டு இருக்கோம் லைஃப்ல. பட் நம்மளோட அசைன்மெண்ட் வேற. என்னோட யூனிக் அசைன்மெண்ட் என்ன அப்படின்றத ஃபிகர் அவுட் பண்றதுலயும் அதை நோக்கி போறதுலயுமே மட்டும்தான் நம்மளோட லைஃப் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா, ரொம்ப இவென்ட்ஃபுல்லா கொண்டு போக முடியும். ஏன் நான் இதை சொல்றேன் அப்படின்னா, நிறைய பேர் பர்பஸை நோக்கி ஓடிட்டே இருக்கீங்க. என் பர்பஸ் என்ன அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்க விரும்புறீங்க. ஒரு ஒரு விஷயத்த எடுங்க. உங்களோட பர்பஸ் வந்து உங்களுக்கே ரிவீல் ஆகும். இந்த யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்கும். எப்ப தெரியுமா கொடுக்கும்? ஒரு ஒரு விஷயத்த கையில எடுத்து அதை நோக்கி நகருங்க. நீங்க பெரிய ஆளாகணும் லைஃப்ல அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, ஒரு சின்ன விஷயத்த, ஒரு கோலை ஃபிக்ஸ் பண்ணி அதை நோக்கி நீங்க டெடிகேட்டடா நடக்க ஆரம்பிங்க. அதுல ஃபோக்கஸ்டா இருங்க. அதுல டிசிப்ளின்டா இருங்க. உங்களுக்கு லைஃப் வந்து பெரிய பெரிய பாதைகளை காமிக்க ஆரம்பிக்கும். நீங்க மேனிஃபெஸ்டேஷன்லாம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா முதல்ல சின்ன விஷயத்துல இருந்து ஆரம்பிங்க. ஸோ உங்களோட பிலீஃப் சிஸ்டம் என்ன ஆகும்? அது ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். அப்புறம் அப்புறம் பெரிய விஷயங்களெல்லாம் நீங்க மேனிஃபெஸ்ட் பண்றதுக்கு நீங்க அதிக அளவுக்கு நம்பி அதுல அந்த எனர்ஜி ஒர்க்லாம் போட முடியும். கரெக்டா? அதே மாதிரிதான் உங்களோட கோல்மே, அதே மாதிரிதான் உங்களோட பர்பஸ் அடையிற விஷயத்துலயுமே வந்து எனக்குன்னு பெரிய லெவல் பர்பஸ் இருக்கா, சின்ன லெவல் பர்பஸ் இருக்கா, அதெல்லாம் தேடி பர்பஸ்னே தேடாதீங்க. இப்ப என்னோட லைஃப்ல என்னோட ஒரு 5 இயர்ஸ் டவுன் த லைன் நான் இந்த வெர்ஷனா என்ன பாக்குறேன். என்னோட லுக்ஸ் வைஸ் நான் எப்படி இருக்கணும், என்னோட பேச்சு இப்படி இருக்கணும், என்னோட அட்டையர் இப்படி இருக்கணும், என்னோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இப்படி இருக்கணும், நான் எந்த மாதிரி ஒரு லீடரா இருக்கணும், எல்லாத்தையும் நீங்க விஷுவலைஸ் பண்றீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த அந்த விஷுவலைஸ் பண்ண அந்த ஒரு பீயிங் இருக்காங்கல்ல, அதுவும் நீங்க தான். ரைட்? அதுவும் நீங்க தான். ஆனா இந்த மொமெண்ட்ல இருந்து அந்த அந்த விஷுவலைஸ்ட் பீயிங்கா நீங்க மாறுறதுக்கு என்ன ஒரு விஷயம் பண்ணலாம்? ரைட்? நான் வந்து 60 கேஜி தான் இருப்பேன், நான் வந்து 80 கேஜி இருப்பேன். மென் விமன் எல்லாருக்குமே சொல்றேன், உங்களுக்கு ஒரு ஐடியல் வெயிட் இருக்கும். இப்படி இருக்கணும், எனக்கு 6 பேக் இருக்கணும், எனக்கு மசில்ஸ் பில்ட் பண்ணியிருக்கணும், இல்லை எனக்கு வந்து டோன்டா பாடி இருக்கணும், எனக்கு இதான் ஐடியல் வெயிட், நான் ஸ்கூல் காலேஜ்ல இதான் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தேன், பட் இப்போ நான் ஏறிட்டேன், எனக்கு இதான் வேணும்னு அது ஒரு ஐடியல் செல்ஃபா நீங்க விஷுவலைஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, அந்த ஐடியல் செல்ஃப் என்ன மாதிரி ஃபுட் ஹேபிட்ஸ் வச்சிருப்பாங்கன்ற ஒரு சின்ன கோல் எடுத்து அதை அன்னைக்கு மட்டும் நீங்க நிறைவேற்றுறீங்க அப்படின்னாலே என்ன பண்றீங்க? நீங்க ஃபோக்கஸ் அண்ட் டிசிப்ளினை உங்களோட லைஃப்க்கு கொண்டு வரீங்க. உங்களோட பாயிண்ட் ஆஃப் அட்ராக்ஷன் நீங்க மாத்துறீங்க. உங்களோட ஃபோக்கஸ உங்களோட ஐடியல் பீயிங்கா மாறுறதுக்கு நீங்க கொடுக்குறீங்க. கரெக்டா? அது என்ன, நீங்க பர்பஸ்ஃபுல்லான லைஃப் வாழ்றதுக்கான ஒரு 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 சின்ன விஷயம் இன்னைக்கு நீங்க பண்ணலாம். இந்த மொமெண்ட்ல இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். கரெக்டா? ஸோ என்னோட பர்பஸ் எங்கன்ட்டு ஒரு பெரிய லெவல் விஷயத்த தேடி அதை தான் அலைஞ்சிட்டே இருக்கீங்க. நீங்க வந்து இக்கிகாய் மாதிரி புத்தகங்கள்லாம் படிக்கிறீங்க அப்படின்னாலும் பெரிய லெவல் கான்செப்ட்லாம் போகாதீங்க. லைக் அந்த ஐடியல் பீயிங் என்ன? 5 வருஷத்துல நான் எப்படி இருக்கணும்? இல்ல 10 வருஷத்துல எப்படி நான் என்ன பார்க்க விரும்புறேன்? அண்ட் அதுக்கு ஒரு ஒரு ஏரியால நீங்க
என் பேங்க் பேலன்ஸ் எப்படி இருக்கணும், என்னோட வெயிட் எப்படி இருக்கணும், என்னோட லுக்ஸ் எப்படி இருக்கணும், என்னோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எப்படி இருக்கணும், நிறைய விஷயங்கள் நீங்க வச்சிருப்பீங்க. பட் அது வந்து ஒரே ஒரு விஷயம், என் லுக் இப்படி இருக்கணும் அப்படின்னா ஓகே, எனக்கு ட்ரெஸ்ஸிங் சென்ஸை எப்படி மாத்தலாம். ஒரு சின்ன விஷயத்துல இன்வெஸ்ட் பண்ணுங்க. அது வந்து ஃபுல்லா ஒரு கோட் சூட்லாம் நீங்க வாங்கணும், இல்ல உங்களுக்காக ஒரு saree ஃபுல் கலெக்ஷனும் வாங்கணும்ட்டுலாம் அவசியம் இல்ல. அந்த சாரிக்கு மேட்சிங்கா ஒரு கம்பல் வாங்கி வைக்கிறீங்களா, அதை நீங்க போட்டுக்க ஆரம்பிக்கிறீங்களா, இல்ல உங்ககிட்ட இப்ப இருக்கிற காசை வச்சு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், அந்த ஒரு ஐடியல் விஷனை நோக்கி நீங்க போடுறீங்களா, உங்களோட ஃபியூச்சர் செல்ஃபை உருவாக்குறதுக்கு. அது ஒண்ணுமே ஒரு ஃபோக்கஸ்ட் ஆக்ஷன். அதுல நீங்க ஃபோக்கஸ் பண்ணும்போது உங்களோட லைஃப் பயங்கரமா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும். இந்த ஒரு விஷயத்த மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க யாரையும் கம்பீட் பண்றதுக்கு இந்த உலகத்துல இல்ல. அதுக்காக கடவுள் உங்களை இங்க போட்டு வச்சில்ல. நீங்க ஒரு ஸ்பெஷல் அசைன்மெண்ட்டோட இங்க வந்திருக்கீங்க. அந்த ஸ்பெஷல் அசைன்மெண்ட்டை நீங்க வந்து ரியலைஸ் பண்ணணும் அப்படின்னா, ஏன்னா எல்லாருக்குமே தோணும் நான் யூனிக், ஓகே எல்லாருமே சொல்றாங்க, பட் எனக்கு என்ன ஸ்பெஷாலிட்டி, எனக்குள்ள என்ன அந்த இந்த ஸ்பெஷல்னஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி நீங்க ஃபீல் பண்ணும்போது, அ- அதுதான் நீங்க ஒரு 5 இயர்ஸ் டவுன் த லைன் எப்படி இருக்க போறீங்க. உங்களோட ஐடியல் செல்ஃப்னா என்ன இது, உங்களோட ஐடியல் டேனா அந்த நாள் முழுக்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, உங்களோட ஐடியல் ஒர்க்னா என்ன, அந்த அந்த நாள் முழுக்க நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, எப்படி இருக்க போகுது உங்களோட லைஃப்ன்றத விஷுவலைஸ் பண்ணி 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 நீங்க கொண்டு போகலாம். எக்ஸாக்டா நான் அதான் செஞ்சேன். எனக்கு ஒரு பிசினஸ் வேணும், அந்த பிசினஸ் வந்து லைஃப் ஸ்டைல் ஓரியன்டா இருக்கணும். இந்த சென்ஸ் லைக் எனக்கு டிராவல் பண்ணணும்னு தோணுதா நான் டிராவல் பண்ணணும், எனக்கு டிராவல்ல ஒர்க் பண்ணணும்னு தோணுதா நான் ஒர்க் பண்ணணும், எனக்கு வந்து அமேசிங்கான கிளையன்ஸ் இருக்கணும், எனக்கு ரொம்ப நச்சு பிடிச்ச ஒரு பிசினஸ்லாம் வந்து வேண்டாம். பிசினஸ்க்காக நான் வாழக்கூடாது, எனக்காக நான் ஹாப்பியா இருக்கிறதுக்காக, சாட்டிஸ்ஃபைடா ஃபீல் ஆகிறதுக்காக, பீஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்காக, என் பேங்க் பேலன்ஸ்ல நல்லா காசு இருக்கிறதுக்காக, என்னோட லைஃப் ஸ்டைலை நான் அனுபவிக்கிறதுக்காக எனக்கு ஒரு பிசினஸ் வேணும். ஸோ அதை நீங்க நோக்கி நான் அதை ஆக்சுவலி நான் வந்து விஷுவலைஸ் பண்ண 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 பார்த்தீங்கன்னா, என்னோட 18, 19, 20, 21 இப்போ கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுக்குள்ள உருவாகும்ல. நம்ம ஒரு கம்பெனில போய் ஒர்க் பண்ணுவோம், அதுக்குள்ள கொஞ்சம் காசு சேர்த்து வச்சு, அதுக்கப்புறம் ஒரு ஃப்ரீலான்சிங் பண்ணி, அதுல இன்னும் கொஞ்சம் காசு சேர்த்து வச்சு, ஒரு ஓன் பிசினஸை ரெஜிஸ்டர் பண்ணி, அந்த டாக்குமெண்ட்டை நீங்க கையில வாங்கிட்டு, அண்ட் அதுல ஒர்க் பண்ணும்போது யாருமே இருக்க மாட்டாங்க ஆரம்ப கட்டத்துல. யாருமே இருக்க மாட்டாங்க. ஒரு நம்ம சுத்தி யாருமே இருக்க மாட்டாங்க. நம்ம தான் எல்லா ஒர்க்கையும் பண்ணணும். நீங்க தான் கிளையண்ட் கிட்ட கேஷையும் கலெக்ட் பண்ணிட்டு வருவீங்க, செக்கையும் வாங்கிட்டு வருவீங்க, நீங்க தான் ட்ராஷையும் கொண்டு போய் வெளியே கொட்டுவீங்க. இது எனக்கு ரொம்ப பிடிச்ச எக்ஸாம்பிள். எப்பவுமே நான் சொல்லுவேன், நான் தான் குப்பையும் போய் கொட்டணும், நான் தான் செக்குக்கு இன்வாய்ஸையும் ரைஸ் பண்ணணும், கிளையண்ட்டுக்கு செக் வாங்கிட்டு வரணும். இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள்ங்க. அது எக்ஸைட்டிங்கான விஷயம். ஆனா அதை நம்ம ட்ரீம் பண்ணியிருக்கோம். அந்த ட்ரீம் பண்ணது வந்து நம்மளுக்கு மேனிஃபெஸ்ட் ஆகும்போது அந்த லைஃப் நம்மளுக்கு செம்மையான கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும். எதையா இருந்தாலும் நான் லைஃப்பை வந்து ஈஸியாக ஃபேஸ் பண்ண முடியும். எந்த சேலஞ்சஸ் வந்தாலும் என்னை விட ஒரு பெரிய ஃபோர்ஸ் என்கிட்ட துணையா நிற்கிது. அது உங்க அப்பா, அம்மா, ஹஸ்பண்ட், பாய் ஃப்ரெண்ட், அவங்களெல்லாம் தாண்டின ஒரு மெகா ஃபோர்ஸ், இந்த வேர்ல்டை சுத்த வச்சுக்கிட்டு இருக்க ஒரு ஃபோர்ஸ். ஓகே, அதெல்லாம் சான்ஸே இல்லைங்க. அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும் எப்பன்னா, உங்களுக்குன்னு ஒரு கோலை ஃபிக்ஸ் பண்ணுங்க. அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுங்கன்னா, கண்ணாபின்னா இவன் ஒரு கோல் வச்சிருக்கான், நானும் ஒன்று பண்றேன் அப்படின்னா, நீங்க என்ன பண்றீங்க, ஒரு காம்படிஷன் மைண்ட் செட்டுக்குள்ளதான் போறீங்க. அதெல்லாம் பண்ணாம என்னோட லைஃப் எப்படி இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன், அதுக்கு நான் எந்தெந்த விஷயங்கள்ல ஒர்க் பண்ண விரும்புறேன், அதுக்கு எனக்கு என்ன கோல் வேணும், அந்த கோல் இப்ப என்ன, இப்படி ரைட். நீங்க வந்து இப்போ ஒரு சும்மா யாரையோ பார்த்து ஒரு கோலை செட் பண்ணிட்டு அப்புறமா எங்கேயோ நோக்கி நகராம, உங்களோட எண்ட் எப்படி இருக்கு, உங்களோட ஐடியல் விஷன் என்ன இருக்கு அப்படின்றத விஷுவலைஸ் பண்ணிட்டு நீங்க கொண்டு வாங்க. இப்போ 21 வயசுல இருக்கீங்கன்னா, எனக்கு 31 வயசுல என்னோட பேங்க் பேலன்ஸ் 1 கோடி ரூபாய் இருக்கு. கேஷா நான் பேங்க் பேலன்ஸ் சும்மா வச்சிருக்கேங்க. என்னோட பேங்க்ல பாத்தீங்கன்னா அவ்வளோ இருக்கும். எஃப்டி, மியூச்சுவல் ஃபண்ட் எதுக்குமே போடுறது கூட எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை, அப்படியே இருக்கட்டும்னு வச்சிருக்கேன். அந்த ரேஞ்சுக்கு நீங்க ஃபீல் பண்ணி அதுல ஒர்க் பண்ணீங்கன்னா, இப்போ நான் சொல்லும் போது ஐயோ 1 கோடி ஐயோ அப்படின்னு உங்க மைண்ட் சொல்லுச்சுன்னா, நீங்க என்ன பண்றீங்கன்னா அந்த வைபை கரெக்டாவே வச்சிடலன்னு அர்த்தம். ஸோ உங்களுக்கு கொஞ்சம் அந்த வைப்ல ஒர்க் பண்ண ஆரம்பிக்கணும். உங்களுக்கு இன்னர் ஒர்க் நிறைய பண்ணுங்க. ஜேர்னலிங் மாஸ்டரி நம்மளோட கோர்ஸ் எடுத்துக்கோங்க. அதுக்காக இப்போ சம்மர் ஸ்காலர்ஷிப் போயிட்டு இருக்கு, மறந்தே போயிட்டேன் நான் உங்ககிட்ட சொல்றதுக்கு. 1000 ரூபாய் டிஸ்கவுண்ட் இருக்கு நம்மளோட எல்லா கோர்ஸ்களுக்குமே. ஸோ அதை மறக்காம யூஸ் பண்ணிக்கோங்க.
அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு 14th அன்னைக்கு, இப்போ நான் 13th ஈவினிங் எடுக்கிறேன் இந்த வீடியோ. 14th அன்னைக்கு இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க, மே 14th அன்னைக்கு அப்படின்னா, நாளைக்கு என்னோட பர்த்டேவாக இருக்கும், மே 15th. ஸோ எனக்கு கொஞ்சம் ட்ராவல் பிளான்ஸ்லாம் இருக்குது, வயநாடு போகிறதுக்கு கிளம்பிட்டு இருக்கோம். ஸோ 15th கிளம்புறோமா 16th கிளம்புறோமான்னு இன்னும் தெரியல. ஸோ லாஸ்ட் மினிட் தான் நாங்கள் எல்லாத்தையும் பிளான் போட்டு கடன்னு நிறைவேற்றுவோம். ஸோ அதையும் கண்டிப்பாக நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். என்னோட ட்ராவல் எல்லாம் நான் உங்களுக்கு இன்ஸ்டாகிராமில், யூடியூப் கம்யூனிட்டி போஸ்ட்ல ஷேர் பண்ணுறேன். That said, coming back to our topic of the day, நீங்க யாருக்கும் காம்படிஷன் கிடையாது. நான் அப்புறம் வந்து மற்றவங்களும் உங்களுக்கு காம்படிஷன் கிடையாது, ரைட்? காம்படிஷனை அந்த மைண்ட் செட்டை பேஸ் பண்ணி எந்த இலக்குகளையும் ஃபிக்ஸ் பண்ணாதீங்க. யூ ஆர் யுனீக் அண்ட் யூ ஹாவ் யுவர் ஓன் யுனீக் அசைன்மெண்ட் ஆன் திஸ் எர்த். அதை பிலீவ் பண்ணுங்க. ஒன்றையுமே நீங்க கட்டமைக்க முடியும், ஒரு விஷயத்தையும் நீங்க உருவாக்க முடியும். உங்களோட மனசுல நீங்க என்ன விரும்புறீங்களோ அதை நீங்க ரியலைஸ் பண்ண முடியும், அதை நீங்க சாதிச்சு காமிக்க முடியும், அதை நீங்க உருவாக்கி உங்க கண்ணு முன்னாடி பார்க்க முடியும். அதுக்கு நிறைய இன்னர் ஒர்க் பண்ணுங்க. அதை தான் நான் நம்மளோட பென் ரியாலிட்டி ஷோல லா ஆஃப் அட்ராக்ஷன் ஓரியன்டா இருந்தாலுமே அது ஜனரஞ்சகமான டாபிக்ஸ் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப டீப் லா ஆஃப் அட்ராக்ஷன் கான்செப்ட்ஸ்லாம் நான் ஷேர் பண்ணல. லைக் யாரு பார்த்தாலும் உங்களுக்கு நான் என்ன சொல்றேன்னு புரியணும் அப்படின்ற மாதிரி தான் நான் பென் ரியாலிட்டியில டாபிக்ஸ் சூஸ் பண்ணி பேசிட்டு இருக்கேன். ஸோ பென் ரியாலிட்டி ஷோ போயிட்டு இருக்கு நம்மளோட எல்ஜே யூடியூப் சேனல்ல. அண்ட் தென் நம்மளோட சிங்கப்பெண்ணை ஷோ போயிட்டு இருக்கு நம்மளோட எல்ஜே ஃபேமிலி பெண்களுக்காக. எல்லாருமே பார்க்கலாம். கான்ஃபிடன்ஸ் பத்தி நான் பெண்களுக்கு சொல்றேன்னா, நீங்க ஆண்கள் பார்த்துட்டு உங்களோட வீட்டில் இருக்க பெண்களுக்குலாம், சிங்க பெண்களுக்குலாம் அனுப்பி வைக்கலாம், ரைட்? அதெல்லாம் பண்ணுங்க. நம்மளோட எல்ஜே ஃபேமிலிக்காக நான் டெய்லி நிறைய திங்க் பண்றேன், நிறைய ஒர்க் பண்றேன். எனக்கு நிறைய ஐடியாஸ் வரும், அதெல்லாம் உங்ககிட்ட உடனே ஷேர் பண்ணணும்னு நினைப்பேன்னா தள்ளி போயிட்டே இருக்கோம். ஓகே, நம்ம ட்ரெஸ் பண்ணணும், நம்ம உட்காரணும், அதுக்காக எல்லாமே செட் பண்ணணும், அப்படி இப்படி ஸ்ட்ரெஸ் ஆயிடும் எனக்கு. அதுக்காக டைம் கொடுக்கவே நான் மாட்டேங்கிறேன். அதனால தான் வந்து ஓகே, ஒரு வாரம் ஆயிடுச்சு நம்மளோட எல்ஜே ஃபேமிலிக்கு ஒரு கான்டென்ட் கிரியேட் பண்ணி நான் இன்னைக்கு உங்களுக்காக ஷேர் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ வந்து அந்த ஐடியா வந்த உடனே நான் ஓப்பன் பண்ணி ஷேர் பண்றேன். அண்ட் எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க அந்த யுனீக்னஸ் அப்படின்றது உங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலான விஷயம். அண்ட் அது அந்த ஸ்பெஷாலிட்டியோட தான் நீங்க வந்து அந்த ஸ்பெஷல்னஸ் அப்படிதான் சொல்லுவோம். ஸ்பெஷாலிட்டின்றதோட ஸ்பெஷல்னஸோட தான் நீங்க இந்த வேர்ல்டுக்கு வந்திருக்கீங்க. காம்படிஷன் மைண்ட் செட் எல்லாம் தூக்கி போடுங்க. உங்களோட யூனிக் அசைன்மெண்ட்ல ஒர்க் பண்ண ஆரம்பிங்க. இன்னொருத்தனோட அசைன்மெண்ட் உங்களுக்கு கிடையாது. உங்களோட அசைன்மெண்ட் யூனிக். அவனை பார்த்து நம்ம சூடு போட்டுக்கிறது நம்ம வேலை கிடையாது. அவளை பார்த்து சூடு போட்டுக்கிறது நம்ம வேலை கிடையாது. எல்லாருமே ஒரு பாதையில ஏதோ ஸ்ட்ரகிள் பண்ணிட்டே இருக்காங்க. இன்னைக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருக்கும்போது கோட் கேட்டேன். அது என்னன்னா, நம்மளோட கண்கள் வழியா நம்ம பாக்குறது இல்ல, நம்ம கண்கள் வழியா நம்ம ப்ரொஜெக்ட் தான் பண்றோம். நம்ம கண்கள் சான்ஸ் இல்ல. ஐ திங்க் ஐ நீட் டு டூ அ சிங்கப்பெண்ணை ஆர் பென் ரியாலிட்டி ஷோ பேஸ்ட் ஆன் திஸ் பர்டிகுலர் டாபிக். ஏன் சொல்றேன்னா, எவ்வளோ பியூட்டிஃபுல்லான விஷயம். நம்ம கண்கள் வழியா நம்ம பாக்குறது இல்லைங்க, நம்ம கண்கள் வழியா நம்ம ப்ரொஜெக்ட் தான் பண்றோம். லைக் இட் வாஸ் சோ பியூட்டிஃபுல். மேபி நான் இதை பத்தி ஒரு 1 hour பேசலாம். இப்போ இந்த டாபிக் எடுத்தோம்னா அப்படி போயிட்டே இருக்கும் இன்னைக்கான வீடியோ. தட் செட், நம்மளோட சம்மர் ஸ்காலர்ஷிப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. 1000 ரூபாய் டிஸ்கவுண்ட் இருக்கு, அதுல வந்து ஜாயின் பண்ணுங்க. அந்த சம்மர் ஸ்காலர்ஷிப் பத்தின விவரங்கள் எல்லாம் நான் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸ், பின் காமெண்ட் எல்லாத்துலயும் கொடுக்குறேன். அதை செக் பண்ணிக்கோங்க, அந்த வீடியோ ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் நம்மளோட எல்ஜே ஃபேமிலியில வந்து நிறைய பேர் இருக்கீங்க. எல்லாருமே ஏதோ ஒரு கரியர் முன்னேற்றம், இங்கிலீஷ் முன்னேற்றம், செல்ஃப் டெவலப்மெண்ட் சார்ந்து உங்களை முன்னேற்றிக்க நீங்க துடிக்கிறீங்க. ஆனா என்ன பண்றதுனே தெரியல, எந்த கோர்ஸ்ல எல்ஜேவோட வந்து இணையதுன்னு தெரியல அப்படின்னா, நம்மளோட யூடியூப் கம்யூனிட்டி போஸ்ட்ல நான் ஒரு FAQ போஸ்ட் பண்ணியிருக்கேன். 5 கேள்விகள் அடிக்கடி வந்த கேள்விகளுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் செக் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து தெளிவான விளக்கங்கள் நான் கொடுத்து வச்சிருக்கேன் யூடியூப் கம்யூனிட்டி போஸ்ட்ல. இப்போ ரீசெண்டாக நான் இந்த வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டு நான் உங்களுக்கு அந்த போஸ்ட்டை போட்டு விடுறேன். ஸோ நீங்க உடனே போனீங்கன்னா அதுதான் வந்து ஹைலைட்டடா ஃபர்ஸ்ட் நிற்கும் உங்களுக்கு. ப்ரொவைடட் நீங்க முதல் நாள் இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா, 2வது 3வது நாள் நீங்க பாக்குறீங்கன்னா, நான் அதை உங்களுக்கு அஷூரன்ஸ் கொடுக்க முடியாது. பட் நீங்க கண்டிப்பா சம்மர் ஸ்காலர்ஷிப்ல வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்ட்டு நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா இது ஒரு யூனிக்கான ஸ்காலர்ஷிப். இது வரைக்கும் நான் யாருக்குமே வந்து 1000 ரூபாய் டிஸ்கவுண்ட் கொடுத்தது கிடையாது. இந்த சம்மர் ஸ்காலர்ஷிப் 2024ல தான் நான் ஃபர்ஸ்ட் டைம்
இந்த 1000 ரூபாய் டிஸ்கவுண்ட்டை அனௌன்ஸ் பண்றேன் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக யூனோ சீக்கிரமா நீங்க வந்து இணையுங்க. நான் சொன்ன மாதிரி லிமிடெட் ஸ்லாட்ஸ் தான் ஓப்பன் பண்ணி வச்சிருந்தேன். 200 ஸ்லாட்ஸ் தான் ஓப்பன் பண்ணி வச்சிருந்தேன். அண்ட் நம்மளோட எல்ஜே ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து 2 கோர்ஸ்களா ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க. 3 கோர்ஸ்கள் ஜாயின் பண்றாங்க. காம்போல செம்மையா சூப்பரா போயிட்டு இருக்கு நம்மளோட சம்மர் ஸ்காலர்ஷிப். அதனால தான் வந்து அதுல ரொம்ப பிஸியானதால அவங்களோட கொஷன்ஸ், அவங்களுக்கு லாகின் பண்றது, அது இதுன்னு டீம் கிட்ட இங்கன்ட்டு இப்படி பயங்கர ஹெக்டிக்கா போயிட்டு இருக்கு என்னோட ஸ்கெட்யூல். அதுக்கு நடுவில் டிராவல் பிளான்ஸ், அதுக்கு நடுவில் பர்த்டே பிளான்ஸ், இந்த மாதிரி பயங்கரமா போயிட்டு இருக்கு. ஸோ ஐ எம் என்ஜாயிங் மை லைஃப் அண்ட் எனக்கு இந்த அபண்டன்டான எல்ஜே ஃபேமிலி இருக்கிறதும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் இந்த வீடியோ எடுத்தது வந்து செம வைப்ல எடுத்திருக்கேன். உங்க எல்லாருக்குமே இந்த டாபிக் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு பென் ரியாலிட்டி ஷோல நம்ம சீக்கிரமா மீட் பண்ணலாம், இல்ல சிங்கப்பெண்ணை ஷோல மீட் பண்ணலாம். அண்ட் மறக்காம நான் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பின் காமெண்ட்ல கொடுத்துருக்க சம்மர் ஸ்காலர்ஷிப் பத்தின இன்ஃபர்மேஷன்ஸை செக் பண்ணிக்கோங்க. அதை மறக்காம யூஸ் பண்ணிக்கோங்க. ரைட்? தேங்க்யூ கைஸ். தேங்க்யூ கேர்ள்ஸ்.